இன்னைக்கு நான் செய்ய போறது சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி எப்படி சூப்பரா செய்றதுன்னு பார்க்கலாமா? இதுல வந்து நான் 1 1/2 கிலோ சிக்கன் அண்ட் 1 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு வந்து நம்ப 400 கிராம்ஸ் வெங்காயம் எடுக்கணும். ஸோ நான் வந்து 1 1/2 கிலோக்கு வந்து 600 கிராம்ஸ் வந்து வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தக்காளியும் சேம் அளவு தான் 600 கிராம்ஸ். அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாயும் எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 1/2 கட்டு புதினா, அப்புறம் நான் சிக்கன வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் வந்து நான் இப்படி முன்னாடியே பண்ணிட்டேன்னா, அப்பதான் வந்து பிரியாணி வந்து நம்ம வந்து பிரியாணியில சிக்கன் சாப்பிடும்போது, அது வந்து ரொம்ப பார்க்க வெள்ளையா இல்லாம, கொஞ்சம் மசாலாவோட மிக்ஸ் ஆகியிருக்கனால கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு 200 கிராம்ஸ் தயிரும், அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்ற பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில எண்ணெய் ஊத்திட்டு, நமக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அதிகமா போட வேண்டாம். கம்மியாவே போடலாம். ஏன்னா, அப்புறம் ஸ்பைசஸ் வந்து ரொம்ப அதிகமா ஸ்மெல் வந்துரும். அப்புறம் மசாலாவோட ஸ்மெல் வராது. ஸோ, அந்த ஸ்மெல்லும் இருக்கணும். எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். அதனால நான் கம்மியாவே ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டுட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் 2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா, சால்ட்ல தான் நல்லா வதங்கும் வெங்காயம். அதனால நான் சால்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த மாரி கோல்டன் ப்ரவுன்ல நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 3 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். ஏன் இத நம்ம இப்பவே ஆட் பண்றோம்னா, அப்பதான் வந்து பிரியாணிக்கு வந்து கலர் குடுக்கும். அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கும்போது, நல்லா அது கலர் மாறி, நல்லா ஒரு மாரி ரெட் கலர் நமக்கு வந்து பிரியாணிக்கு கிடைக்கும். ஸோ, அந்த மாரி வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, கொத்தமல்லி ஆட் பண்ணோம். கொத்தமல்லி வந்து இப்பவே ஆட் பண்ணா தான் அந்த பிரியாணியோட ஸ்மெல் வந்து சூப்பரா கிடைக்கும் நமக்கு. ஸோ, அதனால இப்பவே நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த கட் பண்ணி வச்ச கொத்தமல்லிய போட்டுட்டு, நல்லா வதக்கி விட்டுறணும். கொத்தமல்லிய போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாரி வதங்கிட்டதுக்கப்புறம், புதினாவையும் ஆட் பண்றோம். புதினாவையும் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம், நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு 5 பச்சை மிளகா போட்டுடலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேத்த மாரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூனு. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டா அதுவும் கொஞ்சம் நல்லா கலர் குடுக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இத போட்டு நல்லா கொஞ்சம் அந்த ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா அந்த மாரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டதுக்கப்புறம், இதில நம்ப தயிர் ஆட் பண்ணுவோம். தயிர் வந்து ஒரு 1/2 கப் நான் எடுத்து வச்சிருக்கேன். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம், நம்ம வந்து தக்காளிய ஆட் பண்றோம். தக்காளி நல்லா வதக்குங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி வந்து நீங்க போட்டுட்டு எங்கேயா போயிடாதீங்க. ஏன்னா வந்து அது அடி பிடிச்சிரும் சீக்கிரமா. ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறம் பக்கத்திலேயே இருந்து அத கிளறி விட்டுட்டே இருங்க. அப்பதான் வந்து அது அடி பிடிக்காது. இதோ இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம், நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன வந்து இதில போட்டுறலாம். சிக்கன போட்டுட்டு நல்லா ஒரு 4 பெரட்டு பெரட்டி விட்டுருங்க. அது அப்பதான் அந்த மசாலாலாம் அந்த சிக்கன்ல போயி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த சிக்கன்ல வந்து நம்ம தண்ணிலாம் எதுவுமே ஊத்தக்கூடாது. அதுவே இந்த மாரி தண்ணி விட்டுரும். இப்ப நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊத்துனா போதும். 1க்கு 1 1/2 ரேஷியோ தான் நான் தண்ணி ஊத்தணும். ஸோ என்ன பண்றேன்னா, இப்போ 1 கேஜி அரிசிக்கு வந்து நம்ம 1.5 லிட்டர்ஸ் தண்ணி ஊத்தணும். அது மாரி ரேஷியோல நான் தண்ணி ஊத்திருக்கேன். நான் வந்து 1 1/2 கேஜி அரிசிக்கு நான் 3 லிட்டர்ஸ் தண்ணி ஊத்திருக்கேன். ஸோ இந்த மாரி தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, உப்பு வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். நம்ம அந்த தண்ணிய டேஸ்ட் பண்ணும்போது லைட்டா கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாரி இருக்கணும். அப்பதான் அந்த சாப்பாடுக்கு வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும். அவ்வளோதான். அரிசிய போட்டு நல்லா வந்து ஈவனா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லா மசாலாவும் எல்லா பக்கமும் போற மாரி. இல்லனா வந்து பாதி பக்கம் வந்து வெள்ளையா இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, அரிசிய போட்டு நல்லா இந்த மாரி அதுக்குன்னு ரொம்ப போட்டு கிண்டிறாதீங்க. அரிசி உடைஞ்சிரும். லைட்டா அப்படியே கிளறி விடுங்க. கிளறி விட்டு அரிசியும், தண்ணியும் இந்த மாரி ஈக்குவலா வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, தம்மு போடுறோம். மூடி போட்டு மூடிட்டு, அது மேல வந்து ஒரு வெயிட் வைக்கணும். அப்பதான் வந்து அந்த மசாலாஸ்லாம் வெளில போகாம, நல்லா லாக் ஆயி, அப்படியே நல்லா நம்ம அப்படியே அந்த தம்முலயே அது வந்து அழகா வெந்துரும். நல்லா மூடி போட்டு இந்த மாரி வெயிட் வச்சுருங்க. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா நமக்கு பிரியாணி வந்திருக்கும். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அத நல்லா லைட்டா இப்படி எடுத்து விட்டீங்கன்னா, அழகா வந்து அரிசி உடையாம சூப்பரா வந்திருக்கு பிரியாணி. அவ்வளோதான்.
இது மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.